Dear +1 commerce students, good morning. In this class, we shall discuss the 5.07 drawbacks of non-registration of partnership. Drawbacks of non-registration of partnership. கூட்டாண்மை நிறுவனத்தை பதிவு செய்யலைன்னா என்ன சடங்கல்கள் என்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். The first one, no right to file suit against others. No right to file suit against others. மற்றவர்கள் மீது வழக்கு தொடர இயலாது. An unregistered firm cannot file a suit to enforce its claims against third parties if such rights arise out of contract. For example, no court of action is possible to recover the debts from the third parties. It has no right even to demand a set-off in any suit filed by its creditors. பதிவு செய்யாத கூட்டாண்மை நிறுவனம் பிற நபர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான உரிமையை இழந்துடுது. பதிவு செய்யாத நிறுவனம் பிற நபர்கள் தர வேண்டிய பணத்திற்காக அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது. தனக்கு வரவேண்டிய பணத்துக்காக கூட பிற நபர் கடனாளியிலிருந்து வரவேண்டிய பணத்திற்காக கூட அவர் மீது வழக்கு தொடர முடியாது. ஆனால் கடனீந்தோர் நம்மீது வழக்கு தொடரலாம். பதிவு செய்யாத கூட்டாண்மை நிறுவனம் தன்னோட உரிமையை நிலைநாட்ட தன்னோட ஒப்பந்த உரிமையை நிலைநாட்ட நீதிமன்றத்தில் உரிமையில் வழக்கு தொடர இயலாது. ரைட் டு ஷூ ஃபார் ரைட் அரைசிங். ரைட் டு ஷூ ஃபார் ரைட் அரைசிங். உரிமை தடுப்பிற்காக வழக்கு பதிவும் உரிமை இழப்பு. However, it can sue others for enforcing the rights arising otherwise than out of a contract. For example, it can bring a suit for wrongful infringement of trademark or patent. உடன்பாட்டின் கீழே கிடைக்கக்கூடிய உரிமையை மீறும்போது வழக்கு பதியும் உரிமையையும் இழக்கிறது. எடுத்துக்காட்டாக அந்த பதிப்புரிமை காப்புரிமை இதையெல்லாம் பயன்படுத்துவதை தடுக்கக்கூடிய உரிமையை இந்த கூட்டாண்மை நிறுவனம் பதிவு செய்யாத கூட்டாண்மை நிறுவனம் இழக்கிறது. ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் டு சூ த ஃபர்ம். மூன்றாம் நபர் நிறுவனம் மீது வழக்கு தொடரும் உரிமை. The right of third parties against a firm not affected by non-registration. It means they can sue the firm or any of its partners. அதாவது மூன்றாம் நபர் இந்த பதிவுதாரத நிறுவனத்தின் மீது அல்லது அந்த கூட்டாளிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். நாம தான் பதிவு செய்யாத கூட்டாண்மை நிறுவனம் தான் மற்றவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது. ஆனால் மற்றவர்கள் நம்மீது வழக்கு தொடரலாம். மூன்றாம் நபர் எவரும் பதிவுறான் நிறுவனம் மீதோ அல்லது அதன் கூட்டாளிகள் மீதோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். A partner of an unregistered firm cannot sue the firm or other partners for enforcing his rights under the partnership deed. கூட்டாண்மை ஒப்பாவணத்தின்படி கூட்டாளிகள் நடந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் பதிவுறாத நிறுவனத்தினுடைய கூட்டாளி அந்த நிறுவனத்தின் மீதே வழக்கு தொடர முடியாது. தன்னோட கூட்டாண்மை உடன்பாட்டின்படி தனக்குள்ள உரிமையை மற்ற கூட்டாளிகள் மறுக்கும்போது நிறுவனம் மேலேயோ மற்ற கூட்டாளிகள் மேலேயோ அவர் வழக்கு தொடர முடியாது. However, his right to sue for the dissolution of the firm or for the accounts of the dissolved firm or for his share in the assets of a dissolved firm is not affected by non-registration. ஆனால் கூட்டாளி ஒருத்தர் பதிவுறா நிறுவனத்தை கலைக்க அல்லது கலைக்கப்பட்ட பிறகு தன்னோட கணக்கை தீர்க்க வழக்கு தொடரலாம். Thank you, students.